இன்னும் எல்லாரும் உங்கள தான் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்களா? ஆனாலும் நீங்க தேவனோட வழியில நடந்துட்டு இருக்கீங்களா? பைபிள்ல எரேமியான்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. தேவன் அவர சின்ன வயசுலயே அழைச்சு தன்னோட வார்த்தைய மக்களுக்கு சொல்லும்படி சொன்னார். ஆனா மக்கள் அந்த வார்த்தைய கேட்க விரும்பல. அவர்கள் எரேமியாவ கேலி செஞ்சாங்க, நிராகரிச்சாங்க. சில நேரங்கள்ல அவர துன்பப்படுத்துனாங்க. ஆனா எரேமியா ரொம்ப வருத்தப்பட்டாரு. அதனால அவர் தேவன விட்டுவிடல. தேவன் அவரிடத்துல சொன்னாரு, "பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு." அந்த வார்த்தை எரேமியாவுக்கு தைரியத்த குடுத்துச்சு. என்னதான் ரிஜெக்ஷன் இருந்தாலும், அவர் தேவனோட செய்திய அறிவிக்கிறத மட்டும் நிறுத்தவே இல்ல. இந்த உலகத்துல சில நேரங்கள்ல நம்ம புரிஞ்சு கொள்ளாம நம்மள ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா தேவன் ஒருபோதும் நம்மள ரிஜெக்ட் பண்ணதே கிடையாது. நம்ம ஜெபிக்கலாமா? என் தேவனே, நிராகரிப்புகள் வந்தாலும் உம்மை நம்பி நிற்கும் விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். மக்கள் எங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க வாழ்க்கைய மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.